அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இடங்களுக்கு மேலாக அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். சென்னை மற்றும் கோவையில் ரோட் ஷோ நடத்தியிருக்கின்றார். அவருடைய பாரத பிரதமருடைய தேர்தல் சுற்றுப்பயணம், தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் நடைபெற்றிருந்தது. அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பலமுறை தமிழகத்திற்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள், அதேபோல் மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். அதேபோல் பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும் அவருடைய கட்சி வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளரையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். அதே போல் அவர் கூட்டணியில் அங்க வைத்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளரை ஆதரித்து அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 90% சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அவருடைய கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைபயணம் மேற்கொண்டார். ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வேட்பாளருக்கும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதுபோல் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர்களும் அவருடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவை திரட்டினார்கள். அதேபோல கொங்கு நாடு மக்கள் கட்சி தலைவர் வைகோ போன்ற கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய கட்சிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள். சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்கு IMUM இந்திய யூனியன் முஸ்லீம் IUML அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறுபான்மை மக்களை கவர்கின்ற விதத்திலே கூட்டணி கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள். மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருந்தவர்கள் செய்தார்கள். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணமளத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இன்னும் சில தலைவர்கள், சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதோடு ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள், அதிமுக கூட்டணி பலம் இல்லை, திமுக கூட்டணி பலம் அதிகம், இந்தியா கூட்டணி பலம் அதிகம், அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை, அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன. அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது.
விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் யுத்தியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள். இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதே போல இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது. ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிட வேண்டும், நடுநிலையோடு வெளியிட வேண்டும். இது உங்கள் பத்திரிகையிலையும் ஆதாரமான வந்த செய்தி வைத்து தான் நாங்கள் பேசுகிறோம். அதே போல 33.52% வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 33.52%. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக 2019க்கும் 2021 பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது, வித்தியாசம் குறைவாக இருக்குது. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.59. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்குது, 6.59% குறைஞ்சிருக்குது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் 53.29. 2024 அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் 46.97. ஆக 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு, 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கு. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது, திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. ஆனால் பத்திரிகை ஊடகத்தில் என்ன பேசுறாங்க, அதிமுக வாக்கு வேற கட்சிக்கு போயிட்டே சொல்றாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல. அதை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல 7 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கோம். தென் மாவட்டங்கள் அதிமுக வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சேலத்திலே எடுத்துங்க, நீங்கள் எல்லாம் சேல பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது, இப்போ நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில்
அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சோம். இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலது தான் வருத ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில்.